பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே கோபமாக வந்து ஆன்ட்டி இன்னைக்கு இப்படி பண்ணுறது ரொம்பவே தப்பு. செலியன் வந்து என் கண்ணு முன்னாடியே செலியன் அடைக்கிறீங்க. நீங்கள் எல்லா விஷயத்துலையும் உங்களுக்காக நான் கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருப்பேன். ஆனால் செலியன் விஷயத்தில் கண்டிப்பாக அப்படி இருக்க மாட்டேன் ஆன்ட்டி. ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அமிர்தம் வந்து என்ன ஜெனி ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கும் எல்லா விஷயம் நடந்தது எல்லாமே தெரியுதில்ல. செல்வி ஆண்டியோட பையன் என்ன தப்பு பண்ணா அவனுக்கு இப்படி ஒரு பட்ட தண்டனைன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ஜெனி போதும் எனக்கும் அறிவு இருக்கு, என்னாலே எதை செய்ய முடியுமோ அது எல்லாமே செய்ய முடியும் தான். இப்போ வேணும்னா கஷ்டமா இருக்கும், இப்படி வந்து காதலிச்ச பையனை பிரிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஒருவேளை இனிய கண்ணை கசக்கிட்டு வந்து நின்றா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டுலாம் பேசுகிறாங்க. இங்கே பாரு ஜெனி அப்படியே ஒன்றும் கிடையாது, அவனாலையும் முன்னேற முடியும், படிச்சுட்டு இருக்கான், நல்ல வேலைக்கு போவான், ரெண்டு பேருமே வந்து அவங்களோட லைஃப்பை வந்து செட்டில் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஜெனி கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாக்கியா. உடனே ஜெனி வந்து இல்லை என்னதான் இருந்தாலும் அவனை அடிச்சது நீங்க தப்பு, முதல்ல அவன்கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லிட்டு பாக்கிய கிட்ட கோபமா ஜெனி பேசுறாங்க. உடனே ஜெனி கிட்ட வந்து என்னால மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது, அவன் வந்து முதல்ல போயிட்டு செல்வியோட பையன்கிட்ட அவன் பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்கட்டும். என்னது போய் அந்த பிச்சைக்காரங்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கறதா? என்னாலலாம் கேட்க முடியாது, என்ன நடந்தாலும் சரி நான் நல்லா மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு செலியன் கோபமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பாக்கியா என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.